ஸ்பெஷல் வடித்த சாதம், சிக்கன் 65, அப்புறம் நம்மளோட தேங்காய் பால் ரசம். இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயிறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எனக்கு தேங்காய் பால் ரசம் செஞ்சுருக்கேன். சிக்கன் 65 கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் பால் ரசம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இது எடுத்துக்கோங்க, மல்லி விதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம். ஒரு 8லேருந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதில் தோலோடையே சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் ஒரு அரை மூடியிலேருந்து 3/4 மூடி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது நான் சொல்கிற கணக்கு வந்து ஒரு 5 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இது. இதை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பால், இது 2வது பால், அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லையா அது கொரகொரப்பான மிக்சரு. ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை நான் இதில் வச்சு கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். தக்காளியோட பல்ப்பும் அப்புறம் புளியோட பல்ப்பு மட்டும் நமக்கு எடுத்துக்கலாம். இதை நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து தாளிப்புக்கான விஷயம் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10-15 வெந்தயம், கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச எண்ணெயுமே நாம் வந்து ஒரு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்க்கணும், தள்ளி நினைக்கோங்க. நல்லா பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கணுன்னே இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துருக்கோம். புளித்தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை விட்டுட்டு 2வது பால், அதாவது தண்ணியாக இருக்குல்ல அந்த பால் எடுத்துக்கோங்க. செகண்ட் பால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு நமக்கு வந்து இந்த நுர கட்டும் இல்லையா, அந்த ரசம் கொதிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது ஓரளவுக்கு ஹீட்டான இனிமேல் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மைல்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து, ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இதை நுரைச்சி வரும்போது நம்ம வந்து முதல் பால் எடுத்துருக்கோம் இல்லையா அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஓரளவுக்கு அப்படி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிரும். இதில் வந்து இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம்.
இதில் கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு செகண்டு வச்சிங்கன்னா பாருங்கள், இப்போவே நுரைச்சிட்டு வருது இல்லையா? இந்த அளவுக்கு வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும்.